அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி அன்பர்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல வளர்ச்சிகளை எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். மேசராசி அன்பர்கள் தற்சமயம் யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக இருப்பீர்கள். தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். தங்களது புகழ் பெருகும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி என்பர்கள் வேலையின் காரணமாக மனைவி மக்களையும் நண்பர்களையும் விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. இல்லையெனில் சண்டை வம்பு வழக்குகளுக்கும் அவமானத்திற்கும் ஆளாக நேரிடும். மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மேசராசி என்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு ஏற்படும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். சொத்து சுகம் ஏற்படும். மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை முதல் மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பது தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிக மிக யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உள்ளது. தங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் தாங்கள் எளிதில் வெற்றி பெற இயலும். தங்களது புகழ் பெருகும். தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி அன்பர்கள் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சில அன்பர்கள் தகாத வழியில் ஈடுபட்டு அதனால் சில இன்னல்களுக்கும் ஆளாக நேரிடும். மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் சிறப்பாக இருக்கும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையையும் திறம்பட எளிதில் செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை முதல் மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் தங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். தங்களது புகழ் பெருகும். சொத்து சுகம் ஏற்படும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை அளிக்கும்.
புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். அதுவும் எதிரிகளே அஞ்சும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். தங்களது நீண்ட நாள் கனவாக இருந்து வந்த பொருள்களை தற்பொழுது வாங்குவதற்கு ஏற்ற காலமாக உள்ளது. தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் தாங்கள் பொறுமையுடன் செயல்பட்டாலே தங்களுக்கு அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும். தங்களது ஆரோக்கியத்திலும் பெற்றோர் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு நல்ல பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். வேலையாட்கள் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தொலை தொடர்புகளாலும் சில அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நிகழும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை முதல் மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு ஏற்படும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்களுக்கு தாய் மற்றும் மனைவியின் மூலமாக பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். சில அன்பர்களுக்கு எதிர்பார்த்த தொழில் மாற்றம் மற்றும் இடமாற்றம் ஏற்படும். சில கடகராசி அன்பர்களுக்கு சொந்த தொழில் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சற்று நிதானத்துடன் செயல்படுவது தங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். சில கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் கடகராசி என்பவர்கள் உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். சில கடகராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு செயலையும் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சில கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது
ஆர்வம் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை முதல் மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கடகராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சில சிம்மராசி அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி என்பவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சண்டை போடாமல் இருப்பது நல்லது. தங்களது பேச்சில் கவனம் தேவை. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை தற்சமயம் தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகளிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் மிகவும் கவனத்துடன் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ள வேண்டும். மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். மீன்பழி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில சிம்மராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை முதல் மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரமும் நன்றாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எதிரிகளே அஞ்சும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். சில அன்பர்களுக்கு நிலபுலன்களின் சேர்க்கை ஏற்படும். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி என்பவர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. கணவன் மனைவி இடையே மற்றும் தொழில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருக்க வேண்டும். தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் பெற்றோர் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வது நல்லது. மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு ஏற்படும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரமும் உண்டாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை முதல் மார்ச்
மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில கன்னிராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் தங்களுக்கு இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் அந்த வேலைகள் எளிதில் நடைபெறும். வேலை செய்யும் இடத்திலும் மேலே அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்க பெறுவீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தங்களது ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் விஷயங்களில் தற்சமயம் தலையிடாமல் இருப்பது நல்லது. பெண்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில துலாம் ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். மீன்பலி தங்களை வந்து சேரும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை முதல் மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம். புதுமனை குடி போகலாம். தெய்வ வழிபாடு கூடும். தெய்வ வழிபாட்டின் மூலம் தங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தீயவர்களுடைய தொடர்பும் அதனால் சில இன்னல்களுக்கும் ஆளாக நேரிடும். தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் சில அன்பர்களுக்கு ஏற்படும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். நண்பர்களின் வழியில் பல விதங்களிலும் உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். புது நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். அடிக்கடி விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். பொருள் வரவும் தனவரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானத்தை எதிர்பார்க்கலாம். வழக்குகளில் முன்னேற்றம் உண்டாகும். மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை முதல் மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்பலி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது.
நல்லது. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்திலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணியினை மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில தனுசு ராசி என்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. திருமணம் வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தற்சமயம் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரமும் பொருள் வரமும் நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். செய்யும் தொழிலிலும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். அடிக்கடி விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும். மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை முதல் மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். சில மகர ராசி அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை முதல் மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரவும் தனவரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும்.
சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும், தங்களது ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும், தங்களது ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதியான சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். அத்துடன் புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தற்சமயம் ஏதேனும் இருந்தால் அவற்றை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. சில கும்பராசி அன்பர்களுக்கு நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். எந்த ஒரு செயலையும் நிதானத்துடன் செயல்படுத்துவதன் மூலமாக தாங்கள் பல வழிகளிலும் நன்மைகளை பெற இயலும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். சொத்து சுகம் ஏற்படும். மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை முதல் மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் சூரியனும், தங்களது ஜென்ம ராசியில் புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத வகையில் பல விதங்களிலும் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். சில அன்பர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மீனராசி என்பவர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு ஏற்படும். மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் ஏற்படும். தனம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை முதல் மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் இருந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்தும், கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்தும், மகரம் மற்றும் கும்பராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் அமர்ந்தும், கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்தும், மீன ராசியில் புதன் மற்றும் ராகு பகவான் அமர்ந்தும், கும்பம் மற்றும் மீன ராசியில்
சூரியன் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். சிம்மராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு 10:07 முதல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு 12:40 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதம் 12ஆம் தேதி இரவு 12:40 முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை 4:12 வரை சந்திராஷ்டமம் உண்டு. துலாம் ராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை 4:12 முதல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை 9:42 வரை சந்திராஷ்டமம் உண்டு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை 9:42 முதல் மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை 5:35 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மார்ச் மாதம் 13ஆம் தேதி வருகின்றது. கார்த்திகை விரதத்துடன் இணைந்து சுக்லபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதம் 15ஆம் தேதி வருகின்றது.